வணக்கம், நான் தான் மிஸ்டர் தீனா. வெல்கம் பேக் டு மிஸ்டர் தீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா மதுரையில் இருக்குங்க. நம்ம மதுரை வீடியோஸ், அதாவது மதுரை ரெசிபிகள் பார்த்தீங்கன்னா ஜிகத்தட்டா எப்படி பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பண்ணுற புளியோதரைகள், சக்கரை பொங்கல், கத்திரிக்காய் சாதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா பர்மா இடியாப்பம். மதுரை எப்படி சாப்பாடுங்களா அது மாதிரி இடியாப்பம் நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிடலாம். மிஸ்டர் விஜயகுமார் அவர்கிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 78 வருஷமாக பண்ணிட்டு வராங்க. 4வது தலைமுறை சார். ஓகே. அம்மாச்சி ஆரம்பித்தாங்க. அம்மாச்சி வந்து வீட்டிலே செஞ்சு பிள்ளை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா வந்து பர்மாலேருந்து வந்தவங்க சார். அவங்க என்னென்னா ஆக்சுவலாக இந்த போர் நடந்தப்போ அகதிகளாக வந்துட்டாங்க. இங்கே வந்து வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க இவங்களுக்கு கஷ்டத்துக்கு எதாவது பிள்ளைகளை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் ஆயா கொஞ்சம் ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் எங்கள் அம்மாச்சி சொன்ன பக்குவத்தை வச்சு ஒரு இடியாப்ப கடை ஆரம்பித்தாங்க. அதுவும் இதே ஜிஎஸ்சி கம்பர்ஸ்ன்னு சொல்லி ஜிஎஸ்சி கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அங்கே வாசலில் ஒரு பிளாட்ஃபார்மாக ஆரம்பிச்சு சொல்லி சார். இப்போ அதை வச்சு எங்கள் பல குடும்பங்கள் பிழைக்கிது எங்களுக்கு. ஓகே. நிறைய பர்மா இடியாப்பம் கடைகள் எல்லாமே ஒரே குடும்பங்கள் தான் சார். ஓகே. எங்கள் அம்மாவோட தங்கச்சி, அண்ணன் பையன், இப்படி எல்லாருமே ஒரு எங்கள் அண்ணங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் சார். ஓகே. இந்த பர்மா இடியாப்பம் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்பயே வந்து இந்த இட்லி அரிசி வச்சோம் பண்ணீங்களா, இல்லை அந்த டைமில் பர்மாவில் வந்து வேற மாதிரி அரிசியெல்லாம் இல்லை சார்? அப்போ தான் அதான் சார் விஷயம். அப்போ வந்து இந்த அம்சா பச்சைன்னு வரும் சார். அப்போ வந்து அரிசிலாம் வந்து அந்த அரிசிலாம் அவ்வளோ நல்லாவும் இருக்கும். ஓகே ஓகே. அந்த அரிசிலாம் இப்போ வரதில்லை. இப்போ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அரிசிலாம் கேட்டுட்டு இருக்கேன், நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கேன், கிடைக்கல. ஓகே. இப்போ நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக? இப்போ வந்து பச்சை பெருவட்டுன்னு சொல்லி 5610 சொல்லி அந்த அரிசி. சரி, ஓகே, நல்ல விஷயம். அந்த அரிசி என்ன மாதிரி அரிசி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பவுடர் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கணும். ஓகே. 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சப்பறம் கலைஞ்சி அதை தண்ணி வடியணும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இடிக்க கொண்டு போகணும். ஓகே. இடித்து மறுபடியும் கொண்டு வந்துட்டு அதை பாயில் பண்ணணும். ஒரு காலத்தில் இது வந்து கையால் உலக்கையில் இடித்து தான் நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து அந்த குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இடியாப்பமே சாப்பிட்றதுக்கு அப்படியே துணியில் ஒட்டியிருக்க இடியாப்பத்தை கூட எடுத்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் மறுபடியும் அந்த ப்ராசஸ் மறுபடியும் கொண்டு வரலான்னு இருக்கேன். அந்த அரிசி மாவு எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் வந்து ஸ்டீம் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராசஸை எப்படி பண்ணுறாங்க? மாவை வேக வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வேக வைக்கணும். ஓகே. வேக வச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகணும். இப்போ இதுவே வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணுறேன்னா அவ்வளோ தான் ஸ்டீம் பண்ணுமா, இல்லை அளவுக்கு ஏற்ற மாதிரி நேரங்கள் மாறுமா? இல்லை, மேக்ஸிமம் அந்த டைம் வந்துடும். எப்படின்னா அப்போ தான் இடியாப்பத்தோட சாஃப்ட்னஸ் வரலன்னா குக்கிங் கூட கொடுக்கணும். ஓகே. வேக வச்சு மாவு வந்து புட்டு பதத்துக்கு வரணும். ஓகே. கிட்டத்தட்ட புட்டு அப்படியே சாப்பிட்டா புட்டு மாதிரி இருக்கும். ஓகே. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, அதுவும் உப்பு தண்ணி மட்டும், உப்பை தவிர எதுவுமே போடணும். வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது சார், வெறும் உப்பு. எப்பயுமே எங்கள் மாவு வந்து புளிப்பு ஏறிச்சுன்னா அந்த குவாலிட்டி எங்களுக்கு இருக்காது. அந்த மாவு வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். புளிப்போட வர்றது மாதிரி இருந்தாலே அந்த மாவை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். சரி, நல்ல விஷயம். இவரோட சேர்ந்து அவரோட மனைவி சேர்ந்து பண்ணுறாங்க. 16 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எங்கள் கல்யாணம் ஆகும்போது எனக்கு இடியாப்பம்னால என்ன தெரியாது. நாங்கள் இட்லி தோசை எல்லாமே நாங்கள் கிராமத்தில் தான் நாங்கள் இருந்ததுனால எனக்கு இட்லி தோசை மட்டும் தான் தெரியும், இடியாப்பம் தெரியாது. அதுக்கப்புறம் இவர் எங்களுடைய மாமா பையன்தான். இப்போ நம்ம எத்தனை வகையான இடியாப்பம் நீங்கள் பண்ணுறீங்க சார்? அரிசி இடியாப்பம், அது போக சிறுதானியங்களில் எல்லா இடியாப்பமும் போடுறேன் சார். சிறுதானியம்லாம் யாருமே போடாததெல்லாம் நான் முயற்சி பண்ணி போட்டுருக்கேன். நல்ல விஷயம். கேப்பருக்கு, குதிரைவாளி, கம்பு, கோதுமை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். எத்தனை வயசு ஆனாலும் நீங்கள் சாப்பிடலாம். இடியாப்பத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையே இல்லை. இது எல்லாமே ஆவியில் அவிகிறது தான். எந்த பயமே இல்லை உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இடியாப்பம்னாலே அப்பப்போ சாப்பிட்றதுதான் இடியாப்பம். அந்த மாவு உடனே ப்ரிப்பேர் பண்ணி உடனே சாப்பிடுங்க. நல்ல விஷயம், உடம்புக்கு நல்லது. இட்லி கூட புளிச்ச மாவு குடிப்பாங்க, இடியாப்பம் புளிச்ச மாவே கிடையாது. இடியாப்பம் பெஸ்ட் காம்பினேஷன் அது குருமாவோ தேங்காய் பாலா? என்னோட சாய்ஸ் வந்து ஜீனி தேங்காய் பூ தான் சார். சூப்பர். அதை வச்சு ஊத்து விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்டே ஒரு பெசன்ட். கொஞ்சோண்டு நெய், முடிஞ்சா நெய் ஃபேட்டு, நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதோட சாப்பிட்டாவே. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த பர்மா இடியாப்பம் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதாவது நீங்கள் பார்த்து பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? அரிசி வந்து மெயின் சார். அரிசி வந்து கொஞ்சம் அரிசியோட தன்மை ஏதாவது மாறுச்சுனாலும் எங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது. அதே மாதிரி சாஃப்ட்னஸும் வராது. பர்டிகுலர் அரிசி மட்டும்தான் எனக்கு இடியாப்பத்துக்கு வரும். ஓகே. அதில் ஒரு 2-3 அரிசி இருக்குது. அதில் வந்து இந்த 5610 சொல்லி பெருவட்டு பச்சை அது வரும். என்ன பச்சை? 5610 பெருவட்டு பச்சை. 5610 பெருவட்டு பச்சை. ஓகே. அந்த அது வந்து மேக்ஸிமம் அதுலேயுமே புதுசு வந்துச்சுட்டுங்க நம்மளுக்கு சரியாக வராது. அதுலேயே பழசு ஆகணும்.
கொஞ்சம் ஒரு வருஷம் பழசு 1.5 வருஷம் 2 வருஷம் பழசு இருந்தால் தான். 1 வருஷத்து பழசுக்கு மேலே போச்சுன்னா பூச்சி வந்துடும், புழு வந்துடும், அதுவும் போட மாட்டோம். 1 வருஷம் பழசு பர்டிகுலராக பார்த்து தான் வாங்குவோம். இப்போ நீங்கள் இந்த அரிசி தான் நீங்கள் சொன்னீங்க ரைட்டா? ஆமாம் சார், இதான் சார். இது 56 சார், பெருவெட்டு பச்சை. ஓகே. இது பார்க்கறதுக்கு அந்த இட்லி அரிசி மாதிரியே இருக்காது? அதே தான் சார், இட்லி அரிசி தான் சார், அது பச்சரிசி. இது கருப்பு இந்த இதெல்லாம் இருக்காது, மேக்ஸிமம் அந்த குவாலிட்டி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு இந்த அரிசி ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். ஓகே. அரிசியை விட ஊறுறது தான் எங்களுக்கு அதிகம். ஓகே. ஒரு 4 மணி நேரம் அந்த ஊறணும் சார். அந்த ஊறினதுக்கப்புறம் தான் அந்த மாவு இடிக்க வரும். மேக்ஸிமம் ஆள் போட்டு இடித்து திருப்பி சளிச்சு இதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஃபியூச்சர் இதான் பண்ண போகிறேன், முடிஞ்சாலும் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த அரிசி வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற வச்சுட்டோம், என்ன ஒன்றும் ஆகாது சார். டைம் கூட நமக்கு நல்லது தான் சார். நல்லது தான். ஆமாம். ஓகே. குறைஞ்சா தான் பிரச்சனை. குறைஞ்சா வந்து அரைக்கும் போது அந்த நைஸ்னஸ் கிடைக்காது. அதே இது அந்த 4 மணி நேரம் அந்த ஊறிச்சுனாலே இப்போ அதை இடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஓகே. ஸோ இது மாதிரி அரிசி வந்து ஒரு 2 மூணு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரத்தன்மையோட எதுவுமே அரைக்கணும். ஆமாம் சார். ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஈரத்தோடு இருந்தால் தான் அரிசியும் அரையோடும் அந்த மாவும் சூடாகாமல் இருக்கும். அரிசி கலைஞ்சாச்சு, 3 கிலோ கலைஞ்சாச்சு. ஒரு இரசல் பையில் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி வடியும். எங்களுக்கு அரிசி வந்து ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் இந்த இரசல் பையில் போடுறோம் சார். சரி, ஓகே. இந்த இடத்துல அந்த அரிசி வந்து கொஞ்சம் காய விட்டு எடுத்துமே அரைச்சா என்ன ஆகும்? காய விட்டு அரைச்சோம்னா நம்ம அந்த இடியாப்பம் சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அது போக வரப்பாக இருக்கும் இடியாப்பம். மற்றபடி ஈரத்தோடு அரைச்சோம்னா அந்த சாஃப்டாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ அதில் போடலாமா? ஆமாம் சார். ஓகே. இப்போ எல்லாத்தையும் போடுறோம். இதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. ஆமாம் சார், தண்ணி வடிகிறக்கானே தான் அந்த இரசல் பை சார். ஓகே. ஆமாம் சார். அரிசி போட்டாச்சு சார். இப்போ இடிக்க கொண்டு போகிறோம் சார். சரி, எடுத்து போயிடலாமா? ஆமாம் சார், போகலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது? மாவை வேக வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வேக வைக்கணும். வேக வச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகணும். ஈர துணியெல்லாம் போடக்கூடாது சார், நல்லா காஞ்ச துணியாக இருக்கும். ஈர துணியை போட்டோம்னா மாவு பூரா ஒட்டிக்கும். ஓகே. அதனால காஞ்ச துணியாக தான் இருக்கணும். காடா துணி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். காடா துணி. இப்போ இந்த துணியை போட்டுருமா? போட்டுறோம் சார். ஓகே. துணியை போட்டு ஸோ இந்த மாதிரி மாவு அப்படியே கொட்டணும். கொட்டணும், ரொம்ப அமுக்கக்கூடாது. என்ன காரணம்? அமுக்கிட்டோம்னா இறுகிடும். ஓகே. அவங்க கொஞ்சம் இருக்குன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ஓகே. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம், என்ன காரணம்? ரொம்ப அமுக்காமல் போட்டு கொஞ்சம் போல் போட்டோம்னா கொஞ்சம் கீழே வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி வேகிறது, ஸ்டீம் வரும். ஸ்டீம் பண்ணுறது. ஓகே. நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். கொஞ்சோண்டு பண்ணும்போது பண்ணலாம், ரொம்ப வேகமாக வெந்துடும். ஓகே. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா. ஆமாம் சார். ஓகே. இப்போ அப்படியே கவர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. அப்படி பண்ணலாமா? ஆமாம் சார். இப்போ மூடியாச்சு சார். இன்னொரு 1.5 மணி நேரம் வேகிறதுக்கு ரெடி ஆகும். ஓகே. ஸோ வெந்த பிறகு அடுத்த ஸ்டேஜ். சரி, ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு சார். ஓப்பன் பண்ணலாம் சார். ஓகே. அதாவது 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சரி, ஓகே. ஓகே. இப்போ உள்ள வரைக்கும் எல்லாமே பதமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்காண்டி லேசாக போட்டு பார்ப்போம். அப்படின்னா அடியில் வரைக்கும் தெரிஞ்சிடும், கீழே வரைக்கும் இருக்கிறது நல்லா வெந்திருக்கா தெரிஞ்சிடும். ஆமாம், இங்கே தெரிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே
பேசல கொட்டி பண்ணிடுறது பண்ண ஆரம்பிச்சலாமா? சரி ஓகே. இப்போ கடைசியாக வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாவு தட்டில் போட்டாச்சு. போட்ட பிறகு அது என்ன தண்ணி? அது உப்பு தண்ணி. உப்பு கலந்த தண்ணி. சரி. அதை ஊற்றி அப்படியே பசைய போடுறோம். சரி ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றா தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்களா? இது நல்லா சூடாக இருக்குது, எப்படி தொடுறீங்க? சூடு இல்லாமல் பிணைஞ்சா மாவு வரவே வராது. சரி ஓகே. எப்படி அப்படியே இந்த புரோட்டா மாவுலாம் விட டைட்டாக பண்ணிடணும். எவ்வளோ இருக்காலும் சப்பாத்தி மாவு டைட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். ஓகே. ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகே. பஞ்சுனா இலவம் பஞ்சுலாம் தோற்றுரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து சில பேர் வந்து அந்த சோடாலாம் யூஸ் பண்ணாங்க சாஃப்ட்னஸ்க்காக. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா? இப்போ இல்லை சார். அதாவது பிறந்த குழந்தை மட்டும் கொடுக்கலாம் சார். 6 மாசத்துல இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இடியாப்பம் கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. கையில் எடுத்துருச்சிங்க அப்படியே பூ மாதிரி. இந்த கொழுக்கட்டை மாவு இதில் தான் பண்ணுவீங்களா? இதிலே தான் சார் போடுவோம். இப்போ இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு கடைக்கு இவ்வளவு சொல்லி வச்சிருக்கீங்களா? சொல்லி ஒவ்வொரு கடைக்கு அனுப்பிடுவோம் சார். ஓகே. மாவு ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க தயார் பண்ணி இங்க கொண்டு வந்தாச்சு கடைக்கு. ஓகே. இப்போ கடையில இருந்து இப்போ புளிய போறோம். இப்போ இந்த மாவு புளியும் போது வந்து தண்ணி இது போட்டுக்கல. அதெல்லாம் இல்லை சார். இந்த தண்ணி வந்து துணி வந்து ஈரமா இருக்க கூடாது, காஞ்சு இருக்காது. கொஞ்சம் நல்லா நனைச்சிட்டு ஈரமா புளிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. அதாவது அந்த ரொம்ப ஈரத்தோட இருக்க கூடாது, ஈரமா சுத்தமா ஈரமா இருக்கும். புளிஞ்ச துணி தான் யூஸ் பண்றோம். ஆனா ஈரப்பதம் இருக்கணும், ஆனா கொஞ்சம் இதா இருக்கணும். அப்பதான் இடியாப்பம் ஒட்டாது. கையிலே ஒட்டவே ஒட்டாது. நம்ம போய் மாவு ஒட்டாம இருந்தாதான் எங்களுக்கு பக்குவம் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இடியாப்பம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடியாப்பம் பண்ணும்போது முக்கியமா ஒரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி எதுனா இருக்கா? மாவு மேக்ஸிமம் நல்லா அரிசி ஊற வைக்கிறதா இருக்கு. அப்போ ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா எவ்வளவு சுடுதண்ணி ஊற்றி பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கணும். நாங்க வந்து அதிகமா வந்து இது பண்ணும் போது அவிச்சு இது பண்றோம். நீங்க சுடுதண்ணி ஊற்றி பண்ணீங்க மேக்ஸிமம் சூப்பரா இருக்கும். ஓகே. அந்த மாவு ஸ்டோர் பண்ற பக்கம் இன்கேஸ் எங்க வீட்டுல இன்னைக்கு பண்ண மாவு வந்து மீந்து போயிடுச்சு, அதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு எக்காலத்துல வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா அது இடியாப்பமாவே இருக்காது. அதுக்கு பேர் இடியாப்பம் கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சாம யூஸ் பண்ணி அன்னன்னைக்கு உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கணும். சரி, புளி ஆரம்பிச்சலாமா? ஆமா. ஓகே. வாவ், எப்படி சுத்துறீங்க? டக் டக். ஒருத்தர் எத்தனை இடியாப்பம் சாப்பிடலாம்? நானா 20 இடியாப்பம் சாப்பிடுவேன். அது நான் காரமா வச்சு சாப்பிடலாம். 5 இடியாப்பம் 8 இடியாப்பம் வரைக்கும் சாப்பிடலாம். ஓகே. நம்ம நார்மலா ஒரு ஆளுக்கு 5 இடியாப்பம் நார்மலா சாப்பிடுவோம். ஃபுல் ஆயிடும். இதனால பெருசா சுத்துறீங்க. எத்தனை 2 லேயர் சுத்துறீங்களா? ஆமா சார். இது ஒரு கட்டைக்கு 80 கிராம் தான். இது குவாலிட்டி எங்களுக்கு பீஸ் கணக்கு வரணும்ல, அதனால இந்த கட்டைக்கோட அளவு இவ்வளவுதான். இதை வந்து ஃபுல்லா வச்சு ஃபில் பண்ணி போடலாம். சரி ஓகே. கொஞ்சம் ஆனா நான் 3/4 கட்டை வைப்போம்னா கரெக்டா 80 கிராம், அந்த 55ல இருந்து 80 கிராம் அது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். அந்த மெஷர்மென்ட் குறையவும் குறையாது. நல்ல விஷயம். இப்போ இன்னைக்கு இடியாப்பம் வந்து நிறைய பேருக்கு வந்து இடியாப்பம் பெஸ்ட் காம்பினேஷன் அது குருமாவோ தேங்காய் பாலா? என்னோட சாய்ஸ் வந்து ஜீனி தேங்காய் பூ தான் சார். சூப்பர். அதை வச்சு ஊத்து விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்டே ஒரு பெசன்ட். கொஞ்சோண்டு நெய் முடிஞ்சா, நெய் ஃபேட்டு, நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட்டாவே இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன் சார். நம்ம கடையில் அதிகமாக நாட்டு சக்கரை. நான் ஒன்று சுத்தலாமா? தரோம். எனக்கு சைஸ் எப்படி வரும் தெரியல. நீங்க பாருங்களா இவ்வளவுதான். ஓகே. எனக்கு எப்படி சைஸ் வரும் தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சுத்துங்க. ஓகே. இந்த 2 விரல் எடுத்து வச்சிட்டு. ஆமா சார், போடுங்க. அவ்வளவுதானே? கரெக்ட்டா வைங்க. அவ்வளவு. அதாவது அந்த ஷேப்புக்கு வரல, இவங்க பண்ற ஃபாஸ்ட்டுக்கு வரல, ஆனா பட் இருந்தாலும் சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே வந்துரும். 2 ஒரு பாத்துட்டீங்கன்னா வந்துரும் சார். அதாவது எனக்கு விரல திருப்பி போடுங்க. ஏன் ஸ்டைல்ல இப்ப சுத்துற பாருங்க. விரல எனக்கு மாட்டிடுச்சு. எனக்கு நீங்க செஃப் சார். இப்போ வந்து என் ஸ்டைல் இது என் ஸ்டைல். சரி. அவ்வளவுதான். புளி எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கு.
இப்போ இந்த இடியாப்போ இன்கேஸ் யாராவது கேட்டு வரானா மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை வேற எதுனா ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்லை இடியாப்பம் மாவே கேட்டால் நீங்கள் தருவீங்களா? சார் மாவு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன் சார், ஏன்னா அது ஓன் ப்ரிப்பரேஷனால யாருக்கும் வராது. சரி, ஓகே. அதனால எங்க இது நான் தந்துறேன். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்துறேன், எந்த ஊராக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துறேன். மினிமம் எவ்வளோ ஆர்டர் தான் உங்கள்ட்ட வந்து கேட்கலாம்? ஒரு 1000 இடியாப்பம் சொல்லுங்க, 500. அந்த 500 மேலே போயிடுச்சுன்னா நான் ஸ்பாட்லேயே வந்து எந்த ஊராக இருந்தாலும் செஞ்சு தரலாம். ஓகே. நான் அது போல பிரான்சிஸ் காப்பி ரைட் பண்ணிட்டேன். ஓகே. எங்க பர்மா இடியாப்பம் கடையா நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். காப்பி ரைட்டுக்கு தரது ரெடியா இருக்கு, எந்த ஊராக இருந்தாலும் கொடுக்கலாம்னு. அதாவது யாரோ ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்றா கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். ஒரு நல்ல விஷயம். அதாவது நல்ல ஒரு இவங்க இடியாப்பம் வந்து தி பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா அந்த லேயர் பார்த்து அது மெலிசா விழுது. நீங்க குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா அந்த இடியாப்பம் நீங்க சாப்பிடும்போது அப்படியே மைல்டா இருக்கும். அது பர்டிகுலரா இவர் சொன்ன மாதிரி இந்த தேங்காய், சர்க்கரை, அந்த நெய் போட்டு சாப்பிட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வேணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க, ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாக பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் நம்பர் என்னென்னு? பர்மா இடியாப்ப கடை, நியரஸ்ட் ஜிஎஸ்ஐ டெண்டல் காலேஜ் என்ட்ரன்ஸு, 9842895507 என் கான்டாக்ட் நம்பர். ஸ்டீம் பண்ண போயிடலாமா? சரி வாங்க பிடிங்க. இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் புழிஞ்சு ரெடி பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு இடியாப்பம் தரேன், சாப்பிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? தேங்காய் பூவா? ஆமாம் சார், தேங்காய் துருவல். என்னங்க சார்? பார்த்தீங்களா சுட சுட இடியாப்பம் எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு, பயங்கர சாஃப்டா இருக்கு. இந்த வீட்டில் இந்த சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. சூப்பர், ரியலி ரியலி வெரி குட். சாப்பிட்றதுக்கிட்டே சொல்கிறேன் பார்த்தீங்களா? சாப்பிடும்போது அவர் சொன்ன மாதிரி தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், பயங்கர மெதுவாக இருக்கு. ரியலி வெரி குட். ஓகே சார். நானும் இடியாப்பம் நிறைய அப்படி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு இடியாப்பம் வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்ததில்ல. அவர் சொன்ன மாதிரி ராகி, கேழ்வரகு எல்லாமே பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான இடியாப்பம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த இடியாப்பம் அப்படி பண்ண தெரிஞ்சுல இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.